ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராதா பேசுகிறேன். நாம் இன்னைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் குருக்ஷேத்திர போர் எவ்வளோ பெரிய கொடுமையான போராட்டம் நடந்துச்சுன்ட்டு. 18 நாள் நடந்துச்சு. அவ்வளோ பெரிய மகாபாரத போருக்கு காரணம் என்னங்கிறத இன்னைக்கு நாம் இந்த கதையில் பார்க்கலாமா? ஒரு பெரிய மகாபாரத யுத்தம் எவ்வளோ ஒரு சின்ன சம்பவத்திலேருந்து, ஒரு சின்ன கடுகளவு சம்பவத்திலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எல்லா யுத்தங்களும் வேடிக்கையாக விளையாட்டுலேருந்தே தான் ஆரம்பிக்குது. பாண்டவர்கள் கட்டின அந்த அதிசய மாளிகையை பார்க்கறதுக்காக துரியோதனை அங்கே வந்தான். பாண்டவர்கள் தன்னோட மாளிகையை வித்தியாசமாக கட்டியிருந்தாங்க. பல இடங்களில் கண்ணாடியை உபயோகிச்சு கட்டியிருந்தாங்க. ஆனால் துரியோதனன் பாதைன்னு நினச்சி அங்கே நுழைஞ்சு கண்ணாடி சவுத்தில் போய் முட்டிக்கிட்டான். தண்ணின்ட்டு மெதுவாக கால் வச்ச இடத்துல பளிங்குக்கல் பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்து ஏமாந்து போயிட்டான். தரன்னு நினச்சி அழுத்தமாக காலடி வச்ச இடத்துல தண்ணியில் போய் விழுந்துட்டான். பாஞ்சாலி இதை பார்த்து கொல்லுன்னு சிரிச்சிட்டான். குருட்டு தந்தையோட என் மகன்களும் கூட குருடர்களாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேலியா பார்த்து சிரிச்சிட்டான். அந்த சிரிப்பு தான் மகாபாரத யுத்தத்தோட ஆணிவேர். ஒரு பொண்ணோட சிரிப்பு ஒரே வீட்டில் வாழ்ந்த ஒன்று விட்ட சகோதரர்களோட கேலி விளையாட்டு இவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருமே கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. விருந்தாளியாக வந்த துரியோதனன் தனக்கு பரிசும் மரியாதையும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தான். ஆனால் தன்னோட எதிர்பார்ப்புக்கு மாறா அவனுக்கு கிண்டலும் கேலியும் தான் பரிசாக கிடச்சிச்சு. இது துரியோதனுக்கு ஒரு பெருத்த அவமானமாக இருந்துச்சு. அங்கே தான் எல்லா பிரச்சனையும் தொடங்குச்சு. பிரச்சனையோட பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு. திரௌபதி துகிலுரியக்கப்பட்டா. அவ செஞ்சதுக்கான பழிவாங்க நடவடிக்கையாக தான் இந்த சம்பவம் அமைஞ்சிடுச்சு. ஆனால் மிக ஆபத்தான விளைவாக அது அமைஞ்சு போனது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு சிறிய அவமானம் கூட பெரிய ஒரு பேரழிவுக்கு வழி செஞ்சிடும். பழிவாங்கிற உணர்வு முறையை அழிவுக்கு தான் முடியும், அழிவில் தான் முடியும். ஒரு மனிதனோட கோபம், பொறாமை மற்றும் அவமானம் மாதிரி இந்த உணர்வுகள்லாம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராதா.